Hi friends, welcome to Priya Vicky Creators. இன்னைக்கு ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 3 லைன் வந்து ஜரியில் கோல்டன் ஜரியில் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் த்ரெட்டில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து பாக்ஸ் டிசைன் தான் ஃபுல்லாக. இந்த த்ரெட்டு நம்ம செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜரிலையும் சரி த்ரெட்லேயும் சரி நம்ம எவ்வளோ மைன்யூட்டாக வந்து அந்த செயின் போடுறோமோ அந்த ஒர்க் வந்து அவ்வளோ ஃபினிஷிங் நீட்டாக காட்டும். அதனால் அந்த செயின் எவ்வளோ தூரம் உங்களால் சின்னதாக போட முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போ வந்து 3 லைன் வந்து த்ரெட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீடு கொடுக்க போகிறோம். இந்த பீடும் பார்த்திங்கன்னா 2 தான் நம்ம வந்து எப்போவுமே கொடுக்கணும். அது ரொம்ப நெருக்கி நம்ம கொடுக்கக்கூடாது. ஃப்ரீ ஹேண்டடாக நீங்கள் வந்து ஓரளவுக்கு ரொம்ப லூஸாகவும் போகக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஃப்ரேமில் வெளியில் கழட்டும் போது உங்களுக்கு வந்து நம்ம போட்ட அதே பொசிஷன்லேயே நமக்கு வந்து டிசைன் இருக்கும். நீங்கள் ரொம்ப நெருக்கி போட்டாலும் சரி, நீங்கள் ரொம்ப விலகி போட்டிங்கனாலும் அந்த ஷேப் வந்து சுத்தமாக மாறிடும். மீடியமாக நம்ம வந்து பீடு வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே வந்து டிசைன் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது நம்ம சுகர் பீடு போடுறதுக்கு என்ன த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப தின்னாக இருக்கும் ஜரி. அது பார்த்திங்கன்னா A1 மம்தா பிராண்டு ஜரி வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். அந்த ஜரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து அந்த பீடு போயிட்டு வரத்துக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுகர் பீடு ஒன்று, 4 நம்பர் பீடு ஒன்று, ஆன்டிக் பீடு, இது மாதிரி மாற்றி ஒவ்வொரு பீடுக்கும் நீங்கள் வந்து தனித்தனியாக செயின் ஸ்டிச் போடணும். இது பார்த்திங்கன்னா இதை என் ஸ்டூடெண்ட்டை நான் போட வச்சுருக்கேன். இந்த இதுவும் அடுத்தது பீடு வந்து அவங்க எப்படி போடுறாங்கன்னு பாருங்கள். மேபி வந்து நான் போடுறதுக்கும் இவங்க போடுறதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நடுவில் 2-3 இடத்துல வந்து நான் வேறு என் ஸ்டூடெண்ட்டை போட வச்சுருப்பேன். பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக போடாமல் கொஞ்சம் சாய்ச்சி இந்த மாதிரி எடுத்திருக்காங்க பார்த்திங்களா. அப்போ உங்களுக்கு இன்னும் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து இதாக இருக்கும். இந்த ஸ்டெப்பும் பார்த்திங்கன்னா என் ஸ்டூடெண்ட் தான் போட்டுட்ருக்காங்க. அவங்க பேக் போய் வந்து அந்த மாதிரி போடுறாங்க. ஆனால் வந்து இது வந்து நாள் ஆக பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக நீடில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். பீட் வந்து போயிட்டு வரதே நமக்கு தெரியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப நெருக்கமாக போடுற மாதிரி இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி வந்து நெருக்கமாக போடுறப்போ நமக்கு லைட்டாக வந்து ஷேப் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அது மட்டும் பார்த்திங்கன்னா இப்போது நான் ஃபஸ்ட்டு லைன் நான் போட்டிருக்கிறதுக்கும் அதுக்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரிய பீடு அதே சைஸ் பீடு தான் கொடுத்துருக்கோம். நடுவில் ஒரு பெரிய பீடு மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஒரு ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். இந்த பெரிய பீடை சுற்றி ஒரு சுகர் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிங்க் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் பார்த்திங்களா, அதை சுற்றி நம்ம வந்து மெஹந்தி கோல்டு கொடுக்குறோம். மெஹந்தி கோல்டு கொடுக்குறப்போ இன்னுமே வந்து அந்த பார்டர் வந்து ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா என் இன்னொன்று ஸ்டூடெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம திலகமில் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே வந்து அந்த ஷார்ப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இன்னமும் ஈஸியாக இருக்கும். ஷேப் வந்து அக்யூரேட்டாக நம்ம எந்த ஷேப் போடுறோமோ அது ஃபினிஷிங் வந்து இன்னமும் பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே வந்து அரும்பரும்பாக போடுறோம். 3 இது பெரிய பீடு ஒன்று, இதுவும் 4 நம்பர் சைஸ் தான். பெரிய பீடு ஒன்று, அடுத்தது ஆன்டிக் கோல்டில் சுகர் பீடு ஒன்று, அப்படியே வந்து நாட் போட்டுடுறோம். திரும்ப இந்த சைடு ஸ்ட்ரைட்டாக கொடுக்காம கொஞ்சம் சாய்வாக ரெண்டுத்தையும் சேர்த்தும் நாட் போடலாம். இல்லை வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக வந்து பெரிய பீடுக்கு ஒரு செயின் போட்டு சின்ன பீடில் வந்து நம்ம நாட் போடலாம். எப்படி போட்டாலும் வந்துட்டு நல்லா தான் இருக்கும்.
இப்போ இந்த ரெண்டு திலகம் இருக்குது பார்த்திங்களா, நம்ம அதுக்கு கேப்பு நடுவில் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்துட்டு நெக்கில் வந்து டிசைன் பண்ணியிருப்போம். ஒரு பெரிய பீடு, 2 சைடு சின்ன பீடு, சுகர் பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல பெருசாக ஒன்றும் கேப் இல்லாதனால நம்ம இதோட பார்டரை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக பாக்ஸ் நம்ம போட போகிறோம். நம்ம பார்ட்ரு எப்போவுமே நம்ம போடும் போது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அந்த மெஹந்தி கோல்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ரொம்ப ராயலாகவே இருக்கும். அதுவும் இந்த ஸ்டோன் பக்கத்தில் அந்த மாதிரி கொடுக்குறப்போ இன்னுமே வந்து ரிச்சாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எங்கே வந்து அந்த பார்டரில் எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து நம்ம இந்த ஸ்டோன் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி போடுறப்போ ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது வந்து பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். 2 சுகர் பீடாக நம்ம வந்து போட வேண்டியது தான். முக்கியமாக இதில் என்னென்னா, நம்ம ஜரி யூஸ் பண்ணியிருக்கனால நல்லாவே ஸ்டிஃபாக இருக்கும். நமக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். நீங்கள் போடும் போதே வந்து நமக்கு இது கான்ஃபிடெண்ட்டாக சூப்பராக வரும் அப்படின்னு இருக்கும். இப்போ தான் வந்து கொஞ்சம் கற்றுருக்கோம், இதை வச்சு நான் ப்ளவுஸ் போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து த்ரெட்டை விட நம்ம வந்து ஜரி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜரி யூஸ் பண்ண தான் நமக்கு தோணும் த்ரெட்டை விட. ஏன்னா அது திடீர்னு இடையில வந்து நமக்கு கட் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப வந்து இதாகிடும், கஷ்டமாயிடும். ஜரி வந்து அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து அருகாது. அதுவும் மெயினாக வந்துட்டு நம்ம வந்து இந்த டியூப் பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இடத்துல மெயினாக கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜரியை யூஸ் பண்ணுங்கள். ஜரி வந்து டக்குன்னு நமக்கு வந்து அருந்து போகாது. த்ரெட்டு வந்து டக்குன்னு நமக்கு வந்து கட் ஆகிடும். அதுவும் வந்து இப்போ தான் நம்ம ப்ளவுஸு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ரொம்பவே நம்ம நொந்து போயிடுவோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரியே யூஸ் பண்ணுங்கள். ஜரி யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதுவும் பாக்ஸ்லாம் போடும்போது சீக்கிரமாக நமக்கு டைமிங் வந்து சீக்கிரமாக நம்ம முடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன பிராண்டு? மம்தா பிராண்டு A1 ஜரி. அதுதான் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும். நம்ம நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் போடுறத வந்து நம்ம பீடுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். அதனால் நமக்கு வந்து பீட்ஸ் வந்து சின்னது பெருசுமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து A1 ஜரி யூஸ் பண்ணுறப்போ அது ரொம்ப தின்னாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். இப்படி கிராஸாக நம்ம வந்து கிராஸ் லைன் போடும் போது பீடில் மெயினாக நம்ம வந்து இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த கிராஸ் பண்ணுற இடத்துல நம்ம பீடோட கிராஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷேப் மாறிடும். இந்த இடத்துல ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப 2 பீடாக வச்சு நம்ம வந்து அந்த லைன் போகணும், கம்ப்ளீட் பண்ணோம். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம பீடோடு போடுறோம் அப்படின்னா அது ரொம்ப இடித்து பிடிச்சிக்கிட்டு நமக்கு ஷேப் கொஞ்சம் மாறும். அப்புறம் 4 சைடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5ஆம் நம்பர் பீடு வச்சுருக்கோம். பார்டரில் போட்டிருக்க பீடோட இது வந்து பெரிய சைஸு. இது வெளியிலேருந்து உள்ளுக்கு நம்ம வந்து போடுறப்போ நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். கிளாரிட்டி கொஞ்சம் இந்த இடத்துல வந்து பிளர் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து தான் உள்ளுக்கு கொடுக்குறோம். நம்ம சும்மா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் நம்ம வந்து நம்மளுக்கே அந்த பீட் வைக்கிற அளவுக்கு நம்மளே எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து பெரிய பீட் போட்டு உள்ளுக்கு ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் நாட் போட்டுட்டிங்க அப்படின்னா தான் அது ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்குது. அதுவும் அந்த நாட் வந்து கரெக்டாக குட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் போட போட வந்து அது வந்து பழகிரும் நமக்கே. நம்ம வந்து எப்படி வந்து நாட் போடணும் அப்படின்ற வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஆரி நாட் வந்து ரொம்பவே முக்கியம் நமக்கு. இதுவுமே நம்ம ஜரியில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஜரி தான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர்லேயே நமக்கு இருக்கனால ஃபினிஷிங் வந்து நீட்டாக தெரியும். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். அப்புறம் ஒன்று விட்டு ஒன்று வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடணும்.
இது முடித்ததுக்கப்புறம் அதுக்கு என்னென்னா 6x6 12 ஸ்டாண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு. அப்போ தான் கொஞ்சம் நல்லா பல்கியாக இருக்கும். நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது எல்லாமே ஈக்குவலாக வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இது வந்து நம்ம ஒன்று விட்டு ஒன்று தான் நம்ம போடுறோம். இதை மேலே இழுத்துட்டு நல்லா லெஃப்ட் ஹேண்டில் டைட்டாக பிடிச்சிட்டு நீடில் வந்து 2 தடவை சுற்றிட்டு நம்ம கையில் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். கீழே நம்ம வந்து அந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே. இப்போது அகைன் பாருங்கள், இப்போது ஊசியை மேலே இழுக்கிறோம். இழுத்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் இழுத்து பிடிச்சிக்கிட்டு அடியிலேருந்து 2 சுற்று நூலை சுற்றிட்டு நல்லா டைட்டாக வந்து லெஃப்ட் ஹேண்டை விட்டுறவே கூடாது. நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு நம்ம கீழே வந்து நாட்டை கொண்டு போகணும். அவ்வளோதான். இப்போ வந்து திரும்ப வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் தான் நம்ம போடுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இருக்கிறதுலே ஃப்ரெஞ்ச் நாட் ரொம்ப ஈஸி. லுக் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக தெரியும். கண்டிப்பாக ஒரு ஃப்ளவருக்குள்ளே நம்ம டிசைன் பண்ணுறதுனாலும் சரி, இது மாதிரி அங்கங்கே வந்துட்டு நம்ம நல்லா இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்சா அந்த அளவுக்கு வந்து லுக்காக இருக்காது. இந்த த்ரெட்டு போடவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹைஃபையாக இருந்துச்சு. கண்டினியூஸாக வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து எப்படி போடுறோம் அப்படின்றத நல்லா பாருங்கள். எந்த ஒரு எம்ப்ராய்ட்ரி எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டீப்பாக அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கண்டினியூஸாக நம்ம பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணும் போது பார்த்திங்கன்னா ஒரே தடவையிலே நமக்கு வந்து அந்த ஸ்டிச் வந்துடும். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் கிடச்சிருக்கும். நம்ம வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அளவுக்கு வியூஸ் வந்து போக மாட்டேங்குது. ப்ளீஸ் வந்து ஃபுல் வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங்.